லட்சுமி அக்கா, என்ன இளிச்சக்காவை காணும், உங்க கூட வரலையா? இளிச்சக்கா நந்தினிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு வட்டிக்கார பாக்குறதுக்காக போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்படியா? அதான் ஆளை காணுமா? சரி, வரட்டும் வரட்டும். இக்கா நம்ம திட்டம் போட்ட மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம்ல? ஆமாட்டி, அந்த திட்டப்படி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவோம். எல்லாவும் திட்டம் வெளியே கசியக்கூடாது, சரியா? எல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். எல்லாரும் பாருங்க, அங்க ஆரஞ்சு மண்டையா அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. அடே சிம்ரன், நீ ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. உன் மாமியாக்காரி கண்ணில் பட்டுறாத. பரவாயில்லையே, என்னதான் பகை இருந்தாலும் கூப்பிட்டதுக்கு மரியாதைக்கு வந்துட்டீங்களே எல்லாரும். வராம எப்படிக்கா இருப்போம்? எல்லாரும் ஒரே ஊர்க்காரங்களா போயிட்டோம். ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்கீங்க, வராம விடுவோமா? அதான் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டோம். நான்லாம் சோறு திங்கத்தான்ப்பா வந்தேன், உங்களுக்காண்டிலாம் ஒன்றும் நான் வரல. அதான் உன் மூஞ்சி முகரக்கட்டையும் பார்த்தாலே தெரியுதே. புருஷங்கார விரட்டி விட்டுருக்கான், இவன் சோறு திங்க வீடு வீடா அலைதா. நீங்க இப்படி பேசணுன்னு நான் போயிருவேன்னு நினைச்சிக்கலோ? இட்லியும் வடையும் சாம்பாரும் சேர்த்து தின்னுட்டு தான் போவேன். இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த பொக்கவாய் மனுஷன் வரட்டும், தூக்கி போட்டு மிதிக்கேன். என்ன செல்லத்தாய் பாட்டி, கல்யாணம் கல்யாணம்னு துடிச்சுக்கிட்டு நிக்கீங்க? உங்க மருமகளுக்கு அலங்காரம் பண்றதுக்கு பியூட்டி பார்லர்ல இருந்து ஆளெல்லாம் கூப்பிடலையா? அப்படியே உட்கார வச்சிருக்கீங்க. அடியே கூறு கட்டவளே, அதுக்கு தன்னாட்டி உன்னைய கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். நீ தான் நல்ல ஊருக்குள்ள மேக்கப் போட்டுட்டு சுத்துவல்ல, அப்படியே இவளுக்கும் கொஞ்சம் போட்டு விடு. மூஞ்சில எடுத்தையா தடவி விடு. யார் இவங்களாம் மேக்கப் போட்டு விடணும்? இவங்க அவங்களுக்கே மேக்கப் போட தெரியாம எங்கெல்லாம் போய் அலைவாக தெரியுமா? ஏதாவது பியூட்டி பார்லர்ல போய் அவளுக்கும் போட தெரியாது, அவள் என்னத்தையாவது ஒன்றை மூஞ்சில தடவி விடுவா. இவங்க மேக்கப் போட்டு வந்த கொடுமையெல்லாம் நீங்க பழைய எபிசோட்லாம் எடுத்து பாருங்க, காரி துப்புவீங்க. ஏட்டி நெட்டச்சி, பழசை பத்தி பேசாதல்ல. பழசு அப்படியே போயிடட்டும், அதை பத்தி யாரும் பேசக்கூடாது. சரி மாலாக்கா. ஏட்டி, உங்க கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. என் மருமகளுக்கு நல்ல அழகா பட்டு சேலையை கட்டி நல்ல மூஞ்சில பவுடர் கிவுடர் போட்டு ஒரு மேக்கப் போட்டு விட்டு கூட்டு வாங்கட்டி, நேரம் ஆகுது. ஏமா செல்லத்தாயி, நீ முதல்ல வெளியே போமா. நீ வெளியே போனதான் எங்களுக்கு வேலை நடக்கும். நீ கிளம்பு. என்ன என்னைய வெளியே விரட்டுதீங்க? ஒன்றும் சரியில்லையே. இந்த உங்க கூட குதிரவாள் போட்டுக்கிட்டு ஒருத்தி அலைவாளை விளங்காதவா, அவளை எங்க? அவ எங்க இங்க இருக்கா? ஆரஞ்சு மண்ணையனுக்கு நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்ட உடனே நேத்து ராத்திரியே அழுதுகிட்டே ஊருக்கு ஓடிட்டா, பம்பாய்க்கு போயிட்டா. அப்படியா? போயிட்டாளா? நல்ல புத்தி வந்துட்டு போல. சரி, போய் தொலையட்டும். எனக்கு என்ன, எனக்கு இப்போ தான் நல்ல ரூட் கிளியர் ஆயிருக்கு. இனிமே என் அவனுக்கு நான் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன். சரி டி, நீங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க. நான் போய் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டான்னு போய் பார்க்கேன், சரியா? பின்னாலே வந்துருங்க டி, நேரம் ஆக்கிறாதீங்க. மஞ்ச பாட்டி, அடுப்பங்கரைக்கு தானே போறீங்க? நல்ல சட்னி வடை சாம்பார்லாம் நிறைய வச்சு வைக்க சொல்லுங்கண்ணே, நான் இப்போ வந்து திம்பேன். நீ எல்லாம் திங்க முடியாது டி. ஒரு ஆளுக்கு ஒரு வடை, 2 இட்லி, கொஞ்சம் சட்னி, கொஞ்சம் சாம்பார், இவ்வளவுதான் ஊத்தணும்னு சொல்லி வச்சுட்டேன். உன் இஷ்டத்துக்கு நீ சாம்பார் சட்னி எல்லாம் ஊத்தி கரைச்செல்லாம் குடிக்க முடியாது டி. 2 இட்லி தான் வைப்பாங்க, ஒரு வடை, ஒரு கரண்டி சட்னி, 2 கரண்டி சாம்பார் அளந்து வச்சிருக்கேன், சரியா? போய் கையை வச்சிடாத. என்ன பாட்டி சொல்லுதீங்க? நாங்க தான் அப்போதே டேஸ்ட் பார்க்கோன்னு சொல்லிட்டு 4 விரல்ல 4 வடையை மாட்டிட்டு வந்து அப்போதே தின்னுட்டோமே. அட விளங்காதவளே, நான் ஆட்களை எண்ணி வடை ஆளுக்கு ஒண்ணுன்னு கணக்கு பண்ணில செய்ய வச்சேன். நீ எதுக்கு இப்படி பண்ணுன? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியோ? சரி, நான் போய் சமையல் கரண்ட போய் ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுதேன். ஆமா பாட்டி, அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க. போய் ஒரு 10 கிலோ மட்டும் உளுந்த பருப்பு வாங்கி கொடுத்து விட்டு நல்ல சமையல்காரனை நல்ல அழகா சமையல் பண்ணி வடையெல்லாம் சுட்டு சூப்பரா வைக்க சொல்லுங்க. என்னது 10 கிலோ உளுந்தம் பருப்பா? ஆமா பாட்டி, ஒரு 10 கிலோ உளுந்த பருப்பு வாங்கி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கேடு? அடியே கூறுகட்ட கொக்கு, 10 கிலோ உளுந்த பருப்புல எத்தனை வடை சுடலாம்னு தெரியுமாட்டி உனக்கு? 500 வடைக்கு மேல சுடலாம். அவ்வளவுதான் நாக்கும். நானே ஒரு 120 வடை திங்கலான்னு பார்த்துருக்கேன். என்னது 120 வடையா? 120 வடை தின்னுட்டு ஹார்ட் அட்டாக் வந்து சாவ போறியா? 120 வடை திங்கலன்னா 110 வடை திம்பேன். உங்களுக்கு என்ன கேடு? நாங்கள் தான் மாப்பிள்ளையை விட்டு கொடுத்துருக்கோம்ல, பொண்ணை ஊருக்கு அனுப்பியிருக்கோம், மாப்பிள்ளையை உங்களுக்கு அண்ணி விட்டு கொடுத்துருக்கோம். இந்த கல்யாணம் நடக்கிறது காரணமே நாங்கள் தானே. ஒரு வடை தர மாட்டீங்க? அவன் ஏன் பிள்ளட்டி, எனக்கு அவனை விட்டு கொடுக்கீங்களோ? சரி, போய் தொலைங்கட்டி. வடையோட கரகம் போகட்டும், 4 வடை தானே, தின்னுட்டு போங்க. அப்படி வாங்க வலிக்கு. நீங்கள் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. நாங்கள் பொண்ணை ரெடி பண்ணி கூட்டு வரோன்னே குறுக்க வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. போனோமா அங்கேயே வேலையை பார்த்தோமா அங்கனே கிடந்தோமான்னு இருக்கணும். இந்த பக்கம் வர்ற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. ஏட்டி, நீங்க செய்யறது உங்க மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்தா ஒன்றும் சரியில்லையே. எதுக்கு நான் வரக்கூடாதுன்னு ஓயாம சொல்லுதீங்க? அது ஒன்றும் இல்லை செல்லத்தாய் பாட்டி, நீங்கள் குறுக்க வந்தீங்கன்னா எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும்ல. இதே சின்ன ரூமாக இருக்குது, நாங்கள் 4 பேர் நின்று பொண்ணுக்கு சேலைகளை கட்டி விட்டுக்கிட்டு இருப்போம். பிறகு நீங்களும் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இடைஞ்சலாக இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்லுதோம். நீங்கள் வெளியே இருங்க, நாங்களே பொண்ணை ரெடி பண்ணிட்டு கூட்டு வரோம், சரியா? சரி, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சரி, நான் போய் வெளியே போய் வேலை பார்க்க, நீங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க. எத்தை பாய். அடியே கூறுகட்ட குப்பை மருமவளே, எதுக்கு டீ பாய் சொல்லுத? இங்கே தானே இருக்க போகிற, எதுக்கு பாய்? இல்லத்தை, உங்களுக்கு பாய் சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் சொன்னேன்.
சரி மருமோளே, நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே எனக்கு பெரிய விஷயம். நீ இப்படியே விளையாட்டு புத்தியோட இருக்காத, இனிமையாவது குடும்ப குட்டின்னு இரு, சரியா? இவளுக்கெல்லாம் வந்து வேலை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் வெளியே போறேன். பாய் பாய். என்ன இவளுக்கு எல்லாரும் மொத்தமா சேர்ந்து பாயின்னு சொல்லுதாளுங்க? சரி, போய் தொலையட்டும். செல்லத்தாயா கொக்கா, கடைசியில இவளுக்கு எல்லாரும் என் வழிக்கு வந்துட்டாளுகள்ல. என் மாவன் ஆரஞ்சு மண்டையனை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்ச மிதியில இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்கு. முதலே செஞ்சிருக்கணும் இதெல்லாம். ஆண்டி போயாச்சா? போயிட்டாங்க சிம்ரன். எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா சரிதான். மாலாக்கா, போகும்போது கிளவி மூஞ்ச பார்த்தீங்களா? அது கோவம் இல்லாம தானே போகுது. உளுந்த பருப்பு வாங்கி கொடுத்து வடை சுட சொல்லுமா, இல்லைன்னா அப்படியே மறந்து போய் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருமா. வடை காணாதே. அடியே கிறுக்கச்சி, எல்லாருக்கும் ஒரு கவலைன்னா உனக்கு ஒரு கவலையா? ஆமாம், எனக்கு சோறு தான் முக்கியம். நான் வந்ததே அதுக்கு தானே. என்ன ராதா, அப்பதே வந்துட்டியாக்கும்? ஆமா செல்வி, அப்பதே வந்துட்டேன். அப்பதே வந்துட்டேன்னா பொண்ணை போய் பாத்தியா? எதுக்கு தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்க? பொண்ணு பார்க்கலான்னு போனேன்டி. நம்ம எதிரிக இருக்காளுகள்ல, அவளுக்கு பூரா பொண்ணு ரூமுக்குள்ள கூட்டமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காளுக. அதான் வந்துட்டேன். செல்லத்தை அக்காக்கும் அவளுகளுக்கும் ஆவாதுல்ல, பிறகு எதுக்கு ரூம்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காளுக? வெளியே ஆளை போல சேர்ல உட்கார வேண்டியதானே? என்னமோ தெரியல செல்வி, குசு குசுன்னு பேசுதாளுக. ஒண்ணு கேட்கவே மடக்கி. நானும் சவுத்துல காலை வச்சு கேட்க, கதவுல காலை வச்சு கேட்க, ஒரு இடம் கேட்கவே மடக்க. என்னத்தான் பேசுதாளுகளோ தெரியல. அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு சிம்ரன் பிள்ளையை கட்டி வைக்கிறதுக்கு எதுவும் திட்டம் போடுவாளுகளோ? இல்ல செல்வி, அந்த சிம்ரன் பிள்ளையை நானும் தேடி தேடி பார்க்கதான் செஞ்சேன். இன்னைக்கு பூரா அந்த பிள்ளை என் கண்ணுல படவே இல்ல. அதான் செல்லத்தாய் கிளவிட்ட போய் கேட்டேன். அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? சிம்ரன் பிள்ளை கல்யாணம்னு கேள்விப்பட்ட உடனே ஊரை விட்டு ஓடிட்டாளாம். நேத்தே ஊருக்கு போயிட்டாளாம். அட கடவுளே, ஊரை விட்டா போயிட்டு அந்த பிள்ளையும் இந்த ஆரஞ்சு மண்டையனும் தானே காதலிச்சுட்டு கிடந்தாங்க. வேற எப்படி ஊரை விட்டு போச்சு? என்ன கதையோ என்ன கன்றாவியோ, நம்மளுக்கு என்ன? நம்மள கூப்பிட்டுருக்காங்க, நம்ம வந்து நல்ல சோத்தை தின்னுட்டு போவோம். ஆமா, நான்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு போகும்போது எங்க வீட்டுக்காரரும் என் மவனும் வீட்டுல கிடக்காக. 2 பேருக்கும் பார்சல் கட்டி எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். நல்ல இட்லி வடை சாம்பார் எல்லாத்தையும் பார்சல் கட்டி எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். பிறகு ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடக்கு, நம்ம வீட்டுல சோறு பொங்க முடியுமா? எதுக்கு சோத்தை பொங்கி சும்மா வீணாக்கிட்டு கிடக்கணும்? நான்லாம் ஒரு விசேஷம் அடுப்பே பத்த வைக்க மாட்டேம்மா. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு தீக்குச்சியை கூட எடுக்க மாட்டேன். வீட்டுல அடுப்பு பத்த வைக்க மாட்டேன், ஒரு பாலை காய்ச்ச மாட்டேன், இட்லி செய்ய மாட்டேன், சோறு பொங்க மாட்டேன், ஒன்னும் செய்ய மாட்டேன். வீட்டுல இருந்து சும்மாவே தான் கிடப்பேன். எப்படா ஃபங்க்ஷன் வீட்டுல சோறு திம்போன்னு இருக்கும். பட்டம்மா, பார்த்து வா. பால் காலையிலே கறந்துட்டேன் பொக்கவை தாத்தா. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் பாலை போட்டு கறக்க? இவ ஒரு கிறுக்கச்சி. நம்ம ஒண்ணு சொன்னா இவ ஒண்ணு சொல்லுவா. சோறுலாம் போடுவாங்க பொக்கவை தாத்தா. மேல நல்ல சாம்பார் வாசம் அடிக்கி பாத்தீங்களா? வடை வாசம் வேற அடிக்கி. எதுவும் இட்லி பொங்கல்னு என்னத்தையாவது ஒண்ணு போடுவாங்க. அப்படியே சோறு போடாம விட்டாலும் நான் என்ன உங்களை பட்னியாவா போட்டு கொல்ல போறேன்? நேத்துள்ள பழைய கஞ்சியும் இன்னைக்கு மத்தியானம் வச்ச புளி குழம்பும் கிடக்கு. ராத்திரி போனோன்னு வீட்டுல அதை கொடுத்துருதே. நல்லா தின்னுட்டு படுங்க. சோறு சோறுன்னு இப்படி அலையாதீங்க. உன்கிட்ட பேசுனது ஏன் தப்புதாம்மா. சொக்கவாய் தாத்தா, தண்ணி தருவாங்களோ இல்லையோன்னு கவலையா இருக்கோ? சோறு போடுறவங்க ஒரு கிளாஸ் தண்ணி தர மாட்டாங்களா? அப்படியே நீர் விக்கி செத்துற போறீரு. ஏன் கடவுளே, இவகிட்ட எல்லாம் பேசக்கூடாது. பேசினாலே நம்மளுக்கு பிரச்சனை தான். பேசாம இந்த சொல்லாமலே படத்துல வர்ற மாதிரி நாக்க வெட்டிக்கிடுவோமா? நாக்க வெட்டிக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம். இவட்ட பேசவே வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், நாக்க வெட்டிட்டோம்னா பிறகு மங்கம்மாட்ட எப்படி பேச? ஏன் மங்கம்மா மனசு கஷ்டப்படுவா. என்ன முருகேசா, இப்படி நாக்க வெட்டிக்கிட்டு வந்துட்ட, உன் குரலை கேட்காம எனக்கு மனசு கஷ்டமா இருக்கேன்னு சொல்லுவா. அதனால நாக்கு கிடக்கட்டும், இருந்தா இருந்துட்டு போட்டும். என்ன சொக்கவாய் தாத்தா, மங்கம்மா ஞாபகம் வந்துட்டா? உட்காருங்க, அதான் 2 சேர் கிடக்குல, நல்லா உட்காருங்க. என்ன பாட்டி, gift எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களாக்கும்? ஆமா செல்வி, ரொம்ப நேரமா கிறுகிறுன்னு வந்துகிட்டே இருக்கு. ஒரு கிளாஸ் மோரே இல்லைன்னா தண்ணி ஏதாட்டு கொண்டு வாயே. கீழே போனேன்னு வச்சுக்கோயே, செல்லத்தாய் இருப்பா, அவட்ட சொல்லி வாங்கிட்டு வாமா. பாட்டிக்கு கிறுகிறுன்னு வருதும்மா. விளங்கிரும்.
இவளுக்கு குப்பையை தானே தூக்கி நடு வீட்டுல வைப்பாளுக. எப்படியோ ஆரஞ்சு மண்டையனுக்கும் இந்த சிம்ரன் பிள்ளைக்கும் கல்யாணம் முடிஞ்சிருந்தா அந்த பையன் நல்ல பணக்கார பையனா ஆயிருப்பா. என்ன செய்ய, அவன் தலைவிதி. இந்த குப்பை கூட சேர்ந்து குப்பை கொட்டணும்னு இருக்கு. விதி யார விட்டுச்சு? ஆமா, என்கிட்டலாம் வம்பிழுத்தா நான் சும்மா விடுவேனா? நான் தானே இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். ஆரஞ்சு மண்டைய அம்மாட்ட சொல்லி கொடுத்தது, சிம்ரன் அம்மாக்கு போன் அடிச்சு சொல்லி அவங்கள இங்க இருந்து சிம்ரன் பிள்ளைய கூட்டிட்டு போக சொன்னது. இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்டோம்ல. நான் எல்லாம் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இந்த கல்யாணம் நின்னு போய் இவ கூட கல்யாணம் நடக்கு. எல்லாம் ஓ வேலைதானா? ஆமா செல்வி, ராதல்ல சும்மாவா? என்கிட்டலாம் வம்பிழுத்துட்டாளுகள்ல, நான் சும்மா விடுவேனா? அதானே கேட்டேன். நீ செய்யாம இந்த வேலையெல்லாம் ஊருக்குள்ள வேற யாரு செய்வா? நீதான் இந்த ஊருக்கு சகுனியாச்சே. ஆமா, ராதாவா கொக்கா? மாட குளிப்பாட்டுறது கேவலமான வேலைன்னு சொன்ன, இப்போ என்ன கொக்கு பிடிக்க போறேன்னு சொல்லுதே. சரி, போய் புடி புடி, உனக்கு ஏத்த வேலைதான். யோ கிழவா, கிளவிட்ட சொல்லி வை. காது கேட்கலன்னா வீட்டுல விட்டுட்டு வந்து தொலைக்க வேண்டியதானே. இங்க கூட்டிட்டு வந்து எதுக்கு ஏன் உயிரை வாங்குற? என்னது, கொக்கு பிடிச்சது போதாதுன்னு காக்கா பிடிக்க போறியா? காக்கா பிடிக்கிற வேலையை தான் நீ நல்லா செய்வியே. அதுலதான் உனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அடியே கிழவி, இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு. பார்க்ல போய் விளையாட போறியா? என்ன இது கல்யாண வீடுடி, இங்க பார்க்லாம் இருக்காது. நம்ம ஊர் கடைசில நம்ம தலைவர் ஒரு பார்க் கட்டி வச்சிருக்காரு. அங்க வேணா போய் விளையாண்டுட்டு வா. அங்க 2 சறுக்கும் ஒரு ஊஞ்சல் மட்டும் தான் கிடக்கு. மத்த எல்லாத்தையும் பிள்ளைகள் உடைச்சு போட்டுட்டு நீ வேணா போய் சறுக்கு வலிக்கிட்டு வரியா? ஏ கடவுளே, இந்த கிழவி இப்படி பேசி பேசியே கழுத்தா இருக்கே. கத்திரிக்காவாமா? கத்திரிக்காலாம் ஒண்ணும் போட வேண்டாமா. தாத்தாக்கு கத்திரிக்காய்னா அலர்ஜி பார்த்துக்கோ. கத்திரிக்காய் போட்டாத குழம்புல, சரியா? கத்திரிக்காய் போடாம வெறும் கேரட், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சாம்பார் வை. அதான் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வந்தாச்சுல, சீக்கிரம் நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே. எதுக்கு பொண்ணு மூஞ்சில பூவை போட்டு மூடி வச்சிருக்கு? அது ஒண்ணும் இல்ல செல்லத்தாய் பாட்டி, பொண்ணு மூஞ்சி பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, யாரு கண்ணும் பற்றக்கூடாதுல்ல, அதுக்கு தான் அப்படி மூடி வச்சிருக்கோம். உங்களெல்லாம் நம்ப முடியாது டி, மூஞ்ச திறந்து காட்டுங்க, அப்பதான் நம்புவேன். எத்தை, எனக்கு வெக்கமா இருக்கு, மூஞ்செல்லாம் திறந்து காட்டக்கூடாது, நான் இப்படியே இருந்துக்கிடுதேன். அப்படியா டி, மருமவளே, உன் குரலை கேட்டுட்டோம்ல, அது போதும், நீ பேசாம இரு. மூஞ்சி மூடி இருந்தா பரவாயில்ல, மூடி கிடந்தா என்ன, எல்லாம் உன் மூஞ்சி தானே, பிறகு பாத்துக்கிடுதேன். இப்ப அழகா இருக்க மருமவளே நீ. சரி தை, தூர போய் நில்லுங்க. மருமவளுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். சரி, நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிப்புமா? என்ன செல்லத்தையக்கா, ஐயரெல்லாம் கூப்பிடலையா? போங்கட்டி தூர, ஐயரை கூப்பிட்டா அவர் 5000 ரூபா கேட்காரு. சும்மா இதுக்கு 5000 ரூபாய் கொண்டு கொடுக்கணும்? இந்த நிச்சயதார்த்த பத்திரிகையை படிக்கணும், மாலையை மாத்தணும், அவ்வளவுதானே. அது நம்மளே செஞ்சுக்கிடுவோம். ஏமா, ஐயருக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்தா என்ன? ஐயருக்கு 5000 ரூபா கொடுத்தாலும் அவர் இந்த வேலையை தானே செய்ய போறாரு. அந்த வேலையை வேணா நானே செஞ்சுக்கிடுதேன். ஏக்கா, அதெல்லாம் நீங்களே செய்யக்கூடாது, வேற யார்கிட்டயாவது கொடுத்து வேணா படிக்க சொல்லுங்க. இந்த இழிச்சவளை படிக்க சொல்லுவோமா? அவதான் நல்லா இழிச்சுக்கிட்டு நிக்கா, அவதான் நல்லா சிரிச்ச மூஞ்சா இருக்காளா. என் மவனும் என் மருமவளும் நல்லா வாழணும்ல, அதனால அவளே படிக்கட்டும். நானா படிக்கணும்? சரி, நான் நல்லா தமிழ் படிப்பேன், கொடுங்க நானே படிக்கேன். இழிச்சக்கா, நல்லா அழகா படிச்சிருங்க. என்ன அழகா அழகா? சரி லட்சுக்குட்டி, எல்லாம் புரிஞ்சுட்டு நான் நல்லா படிக்கேன். என் குலதெய்வமே, என் மவனுக்கும் மருமவளுக்கும் நல்லபடியா நிச்சயதார்த்தம் ஆயிட்டுன்னா நான் உன் கோயில வந்து பொங்கல் வைக்க. அப்பனா இந்த ஜென்மத்துல அந்த பொங்கல் நம்மளுக்கு கிடைக்காது. திங்கிறதுலே இருக்காதீங்க டி, மாலையை மாத்திட்டு நிச்சயதார்த்தத்தை முடிச்சு விடுங்க. ஆமா ஆமா, நல்ல நேரத்திலே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருங்க. செல்லத்தையக்கா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மாலை எடுத்து கொடுத்து மாத்த சொல்லுங்க. மவனே, அதான் எல்லாரும் சொல்லுதாவல்ல, மாலை எடுத்து மாத்து. சரிம்மா. மாலையை போடும்போது கூட மருமவ மூஞ்சியை பார்க்க முடியலையே. எத்தை, என் மூஞ்ச பார்த்தா நீங்க பயந்துருவீங்க, பார்க்காம இருக்கிறதே நல்லது. என்னமோ சொல்லுதீங்க, நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சா சரிதான். இழிச்சக்கா, அதான் மாலையை மாத்தியாச்சுல்ல, சீக்கிரம் அந்த பத்திரிகையை படிச்சு விடுங்க, போய் சாப்பிடணும். சாப்பிட்றதுலே இரு. சரி சரி, இரு பத்திரிகை படிக்க. நிகழும் மங்களகரமான விரோதி வருடம். என்னது விரோதி வருடமா? சாரி, விரோதி இல்ல, குரோதின்னு போட்டிருக்கு, நான் தான் தெரியாம படிச்சுட்டேன். இந்த இப்போ ஒழுங்கா படிக்க. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம், ஆடி மாசம். இன்னைக்கு தேதி என்னன்னு இதுல ஒன்றும் போடல. ஆடி மாசம் கல்யாணம் எல்லாம் வைக்க மாட்டாங்க, ஆனா அதை கேட்காம இந்த அத்தை கிழவி வச்சிருக்கு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் இந்த பத்திரிகையை படிக்க. இந்த ஆரஞ்சு மண்டையனுக்கும் அவன் பேரு சூர்யா, சூர்யாங்கிற பையனுக்கும் சிம்ரன்கிற பொண்ணுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டு. என்னது சிம்ரனா? என்னட்டி சொல்லுத? சரி, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு எல்லாரும் எந்திரிச்சு சாப்பிட போங்க. அடியே, என்ன தட்டி சொல்லுதீங்க? பேர மாத்தி படிச்சிட்டீங்க டி, ஒழுங்கா படிங்க. என்ன செல்லத்தையக்கா, எப்பவும் சிம்ரன் பிள்ளை ஞாபகத்துல இருக்கீங்களோ, அதனாலதான் அவ பேரா கேட்கும் உங்களுக்கு. நான் குப்பேன்னு தானே சொன்னேன், உங்க காதுல சிம்ரன் கேட்டுச்சோ? அடியே இழிச்சவளே, எனக்கு சிம்ரன் தான் கேட்டுச்சு. அது எப்படி? எங்க எல்லாருக்கும் குப்பேன்னு காதுல கேட்டுச்சு, உங்களுக்கு மட்டும் சிம்ரன் கேட்கோ?
வர வர காது ஒழுங்காவே கேட்க மாட்டேங்கி. இருந்தாலும் உங்க யாரையும் நம்ப முடியாது. பொண்ணு மூஞ்சில இருக்கிற அந்த பூவை எடுத்துட்டு காட்டுங்கட்டி, அப்பதான் நம்புவேன். சோழி முடிஞ்சது. சரி, அதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டுல, அந்த பூவை கழட்டிருங்க. ஹாய் ஆண்டி. ஆயி ஆண்டியா? அடி பாவிகளா, துரோகிகளா, இப்படி ஏமாத்திட்டீங்களேட்டி. உங்க எல்லாரையும் நம்பி தானே வீட்டுக்குள்ள விட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் என் மருமக குப்பை குரல் தானே கேட்டுச்சு. இப்ப இப்படி இவ உட்காந்துக்கிட்டு இருக்கா? எத்தை, நான் இங்கதான் இருக்கேன். அடியே கூறு கட்ட குப்பை, நீயும் சேர்ந்து இவளுக்கு கூட சேர்ந்து சதி பண்ணி எனக்கு குழி வெட்டிட்டியோட்டி. சரி சரி மஞ்சக்கண்ணா, நடந்தது நடந்துட்டு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டுல, எல்லாத்தையும் மறந்துரு. நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆயிருவோம். அடி பாவி குதிரவாள்காரி அம்மா, நீ எப்படி வந்த? நான் தான் மாலையை மாத்தும் போதே வந்துட்டேனே. ஏன் அவளுக்குள்ள நிச்சயதார்த்தம், அது எப்படி வராம இருப்பேன்? எல்லாருமா சேர்ந்து என் குடியை கெடுத்துட்டீங்களே, என் தலையில இடியை இறக்கி திட்டம் போட்டு என் குடும்பத்தையே பிரிச்சுட்டீங்களேட்டி. இப்படி சதி பண்ணிட்டீங்களே, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். போலீஸ்ல போய் எழுதி வைக்க போறேன். எல்லா கண்ணாவும் நல்லா கேட்டுக்கோங்க. மஞ்ச கண்ணா கொஞ்ச நேரம் புலம்பிக்கிட்டு இருக்கட்டும். நீங்க எல்லாரும் போங்க, இட்லி ஆற போகுது. அதுக்குள்ள இட்லி சாம்பார்லாம் சூடா இருக்கும் போதே போய் சாப்பிட்டுருங்க. மம்மி மம்மி, எனக்கும் ரொம்ப பசிக்கு. இட்லி வடை சட்னி சாம்பார்.